தகப்பனாருக்கு ரொம்ப பக்தி. பக்தி தான் சாமானிய பக்தி இல்லை. அவருடைய தகப்பனார் ஏழாயிரம் சொத்து தூத்து போயிருந்தால் எங்கள் அப்பாவுக்கு. அதுவும் பங்காளிக்கு அதோடு சேர்ந்து திருப்பந்தாள் மடத்து கேஸ் நடத்துகிறேன்னு சொல்லி சொத்தெல்லாம் போயிடுச்சு. தகப்பனாருக்கு சொத்தை ஜாலம் போயிடுச்சு. 1919 வருஷம் சித்தார்த்தி வருஷம் பெரியவா மகேந்திர மங்கலத்தில் மைனராக இருந்து மேஜராகி யாத்திரை கிளம்பி கும்பகோணம் வந்து கும்பகோணத்தில் அந்த வருஷம் வியாசபூஜை பண்ணி தான் மடத்தில். அப்போ கூரைக்கட்டு மடம், பின்பக்கம் ஒரு சின்ன கட்டடம், சரபூதி மகாராஜா கட்டி கொடுத்த கட்டடம் தான் உண்டு. அது முன்னாடி எல்லாம் கூரை, ஒரே வாழைக்கொள்ளது, அதெல்லாம் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த வருஷம் கற்பூரில் பண்ணிடலாம். அப்போ எங்கள் தகப்பனாரும் இந்த ராதாகிருஷ்ணன் காலேஜ் தெரியுமா, கும்பகோணத்துக்கு மெட்ராஸில் தெரியும். அந்த ராதாகிருஷ்ணனுடைய தாத்தா அருணாச்சலம் ஐயர் பேர் நயனார் ஐயர் கூப்பிடுறதில்ல. வேப்பத்தூர், எங்கள் வேப்பத்தூரில் எங்களுக்கு வீடு. ஒரே தெரு, 2 பேரும். அந்த நயனார் ஐயர் எங்கள் அப்பாவும் ரொம்ப ஸ்நேகம்னா எல்லை இல்லாத ஸ்நேகம். ஒரு இலையில் சாப்பிடல, ஒரு படிக்கல படுத்துக்கல, பாக்கி எல்லாம் ஒன்று தான். அப்போ அப்படி இருந்த குடும்பம். அந்த நாயனார் ஐயர் எங்கள் அப்பா 2 பேரும் சேர்ந்து 1919 18ஆம் வருஷம் வியாசபூஜை கும்பகோணம் மடத்தில் ஆயிடுச்சு. 19 வேப்பத்தூரில் வியாசபூஜை பண்ணணும்னு பெரியவா அபிப்பிராயப்படுறாங்க. அசாமியில் வந்து சொன்னான். அப்போல்லாம் மனம் பிராபாலியம் ஆகலை. அந்த நாளில் சொல்லுவா, மடத்து செலவுக்காக பணத்துக்கும் அரிசிக்கும் ஒரு ஆனை, ஒரு காரியத்தான், ஒரு வண்டி, அது சாக்கு போட்டுட்டு ஊர் ஊராக வருவா, வீட்டுக்கு கூட வசூல் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவா. இப்போ எங்கள் சொந்தக்காரர் கூட ஒருத்தர் 3 மணிக்கு அரிசி 5 ரூபா பணமும் கொடுத்துட்டார். அவர் தாயார் வந்து 3 மணிக்கு அரிசி கொடுத்து சரி 5 ரூபா பணம் என்னமா கொடுக்கலாம், சண்டைக்கு வந்து சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிவிட்டாரு. கதை சொல்லுவாங்க. அதனால் அப்படி இருந்த மடம். 1919 வேப்பத்தூரில் வியாசபூஜை பண்ணணும்னு சொன்னான். ஊரில் இருக்கிறவங்க சில பேர் ஒத்துட்டா, சில பேர் ஒத்துக்கலை. ரோடில் ஒரு பெரிய சத்திரம் இருக்குது. அது ஒரு பெரிய பிரமுக சொந்தம். வெங்கட்ராயர் பேர் அவருக்கு சொந்தம். அதில் வியாசபூஜை வைக்கலான்னு கேட்டால் அவர் கொடுக்க மாட்டேன்னுட்டார். ஏன்? அப்புறம் சுப்பாடியர் ஒருத்தர், கல்யாண மேல் ஒருத்தர், எங்கடவா பையன் தலிக்காள், அவள்லாம் அதுக்கு ஆட்சேபித்தான். வியாசபூஜை வேப்பத்தூரில் பண்ணுறதுக்கே ஆட்சேபித்தான். ஏன்னு எங்கள் தகப்பனாரோட பிராபல்யம் இல்லை, பெருவாளே ஜாஸ்தி தெரியாது. அதனால் ஏன் ஆட்சேபிச்சான்னு கேட்குறார். ஏன் ஆட்சேபிச்சான்னு கேட்குறார். ஆட்சேபிச்சா ஏன் ஆட்சேபனை, என்ன ஆட்சேபனைங்க? அப்புறம் பிராபல்யம் மகளில் பெரிய மாவட்டம் சின்ன 19 பார்த்தோம்ல, 19 வயசு. இப்போ மகேந்திராவை பணம் கொடுக்க மாட்டேன் சத்திரம். சுப்பாடியர் கல்யாணத்தில் ஆட்சேபிக்கிறான். நாயனாகிற நரசிம்மர் பன்னடம் தலைகள் இருக்கிறான். வண்டியில் காவேரிகளில் மடம் இருக்குது. வேப்பத்தூர் காவேரிகளில் யுகம் மடம் உண்டு. அந்த 4 பேர்லாம் இடிஞ்சு பழாமல் இருக்குது. அந்த மரத்தில் 2 மரத்துக்கும் சேர்ந்து பெரிய கொட்டாயை போட்டு அதில் பண்ணி விடுவோம். இப்போ கிழக்கா கொடுக்க வேண்டாம், சத்திரம் கொடுக்க வேண்டாம், நாமே எல்லாம் பண்ணி விடுவோம்லாம். அவளுக்கு ஒத்து வரமாக விட வசூல் பண்ணிடலாம். பணமும் அரிசி வசூல் பண்ணிவிட்டான். அதுக்கு மேலே அந்த சத்திரத்துக்காரர் என்னமோ நினச்சிட்டு நான் கொடுக்குறேன் இல்லை, கொடுக்குறேன்னு சொன்ன உடனே சரின்னு தான். ஒரு எடுத்து உட்காந்து கொடுத்தாருவன்.
அதெல்லாம் வியாசம் பூஜை நடந்தது. ம். இப்போ இந்த இடம் வாழக்குறையாக இருக்குது. வாரத்துக்கு அந்த இடத்த மனத்துக்கே கொடுத்துட்டா. அப்புறம் பிற்காலத்தில் 50 வருஷம் கழிச்சு ம். மனசு சொத்தாக தான் எப்போவும் இருக்கிறது. வாழக்குறையாக இருக்குது. மண்ணக்கடை அடித்து கொடுத்து பிரிக்க மாட்டோம். நான் பார்த்துருக்கேன் பால்யத்தில். 1919 எனக்கு 5-6 வயசு. ம். அங்கே வியாசம் பூஜை நடந்தது. பிரமாதமாக நடந்தது. எங்கள் அப்பா சொத்தெல்லாம் போய் ஒரு பைசா வாங்கி கிச்சு கிடையாது வருதில்ல. எல்லா சொத்தும் பொறுத்து எங்கள் தாத்தா எல்லாரும் வச்சுருந்தார். எல்லாத்தையும் பொறுத்து விட்டார். வியாசம் பூஜை சமயத்தில் அனந்தர வாரசு மூலியமாக வாரசு இல்லாத குடும்பத்துக்கு பங்காளிக்காரா சுற்று 300 ஏக்கர் வியாசம் பூஜை நடத்தி பெரியவா பண்ணிட்டு இருக்கா. தாத்தோடி மாதம் நடக்கிறது. 6 மாதம் வியாசம் பூஜை கடைசியில் 6 மாதத்தில் அந்த சொத்து கூட எங்கள் அப்பா கொண்டு கொடுத்து. ஆ. ம். அப்போல்லாம் ஸ்டேட் கவுன்சில் வைஸ்ராய்க்கு ஒரு அட்வைசர் மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிட்டி உண்டு. ம். அந்த கமிட்டிக்கு ஓட்டு உண்டு. 3000 ரூபா வாய்தா செலுத்துகிற வரைக்கும் தான் ஓட்டு. ம். ம். வேப்பத்தூரில் எங்கள் அப்பா ஒருத்தர், இந்த வெங்கட்ராயர் ஒருத்தர், நட்சத்திரம் ஒருத்தர், அவர்த்தர் 2 ஓட்டு தான் வேப்பத்தூரில். ம். அது பெரிய இன்சூரன்ஸ் கவரை துணி தைச்சு வரும். அதனால் நிற்கிறாலும் வாழ்நாள் எழுதியிருக்கும். அந்த சிபி ராமசாமி இருந்தார். அது பேரெல்லாம் சிபி அதுக்காகவே ஓட்டு கேட்கறதுக்கு வருவா ஊருக்கும். அப்போ தான் சிபி ராமசாமியே எங்கள் காத்துக்கு வந்தது. அந்த 3000 ரூபா ஓட்டு எங்கள் அப்பா கொண்டு அந்த சொத்து வந்து கொடுத்து. வியாசபூஜை பண்ணி வச்ச 15ஆவது நாள் ஊரில் ஒத்துக்க மாட்டேன்னுட்டா. ம். இந்த ராதாகிருஷ்ணன் தாத்தா வரலாற்றில் நாயகன் சொல்கிறது. அவரும் எங்கள் அப்பா தான் மெல்லுக்கு பண்ணிக்கலாம். என்ன வேணால் ஆகட்டும் அப்படின்னா பெரியவா வேப்பத்தூர்லாம் பண்ணி வைக்கலாம். ம். பண்ணிலாம் பிரமாதமாக இருந்தது. விஷ்ணுப யாத்திரை நீ ராத்திரி பட்டம் பிரதேசம் விட்டான். பெரியவாளே என்கிட்ட சொல்லியிருக்கா, ஹைதராபாத் நவாப் பட்டம் பிரதேசம் விட்டாட்டா. எனக்கு நான் ஹைதராபாத் போயிருந்தேன். நவாபே பட்டம் பிரதேசம் விட்டா. அந்த பட்டம் பிரதேசம் உங்கள் அப்பா விட்ட பட்டம் பிரதேசத்துக்கு 2வது தான் அப்படின்னு பெரியவா வாயாரே சொல்லியிருக்கான். என்கிட்ட சொல்லியிருக்கான். ம். அப்படி நடந்தது. அதுலேருந்து பெரியவாட்ட ஒரே தீவிர பக்தி இருப்போம். அதை அனுசரித்தே நாங்களும் இப்படி இருந்துவிட்டோம். நான் முத பெரியவன் ஆரம்பத்தில் மாதிரி 1933 மகாமகம் திருவிழாமருத்தூரில் பச்சை பாம்பு தெருவில் இந்த ராஜா டாக்டர் நாராயணசாமி இருக்காங்க மெட்ராஸில். ம். அவருடைய வீட்டில் தங்கி இருந்தான். சின்ன பள்ளிக்கூடம் படிக்கிறோமா. ம். அப்போ தான் பெரிய வேலை முதல்ல பார்த்தேன். ம். 33ஆம் வருஷம் இங்கே தங்கி இருந்தால் 1 மாதம் இருந்தால். ம். அப்புறம் அந்த வருஷம் சங்கர ஜெயந்தி பெரியம்பத்தூர் நடந்தது. ம். அதுக்கப்புறம் யாத்திரை போயிட்டான். வேப்பத்தூர் வியாசம் பூஜை ஆரம்பிச்சுலேருந்து ம். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம். ஆனால் எங்கள் தாப்பனார் ரொம்ப அனுஷ்டா தான். அவர் பிரார்த்தனை பண்ணுவார், சகசிராவர்த்தத்தில் காயத்ரி பண்ணுவார். ம். ரொம்ப அனுஷ்டா தான். அப்படி இருந்திருந்தார். 33ஆம் வருஷத்துலேருந்து எனக்கு பெரிய ஆளை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சொல்லலாம்.
41 42 ஞாபகம் இல்லை. அது பரவாயில்ல. இருக்கிற ஒரு வியாச பூஜை ம் அதுலேருந்து ரொம்ப நெருங்கி பழக்கம் எனக்கு. ம் என்ன என் பேர் சீதாராமன் பேர். ம் பெரியவார பேர் கூப்பிடப்படாத ஒரு வெங்கட்ராமன் கும்பிடுவா வீட்டில். ஏன்? தாத்தா பேர் அவங்க தாத்தா பேர் சீதாராமன். ஓஹோ. கடைசி பேர் அப்பா பேர் சீதா. வெங்கட்ராமன் கூப்பிட்டு வெங்குட்டு சொல்லி கும்பிட ஆரம்பிச்சுட்டா. ஆ அப்புறம் அதுவும் குளிக்கு வெங்காடு கும்பிடுவா. ஆ பெரியவா அங்கா தான். பெரியவா என்ன வெங்காடு தான் கும்பிடுவா. அப்படியா? ஆமாம். ஆ எனக்கு திருவள்ளிக்குடியும் வைஷ்ணவ கஷேத்திரம் இருக்குது. ம் சுடமுடிவார். அதுக்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் எனக்கு கிராமம் ம் ஏகம்போக கிராமம். 140 ஏக்கர் லஞ்சை ம் ஒரே இடம். ம் 12 படையாச்சி வீடு, 12 பழைய வீடு எல்லாம் எங்களுக்கு. ம் அந்த சொத்து எல்லாம் இருந்தது. ம் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டார். ம் கந்தனூர் ஒரு கிராமம், அதை எங்கள் அண்ணாவுக்கு கொடுத்துட்டார். இது எனக்கு கொடுத்துட்டார். அங்கே திருவள்ளிக்குடிக்கு போய் பெருமாள் கோவில் தரிசனம் பண்ணணும்னு விடலாம் சொன்னான். ஆகான்னு அழைச்சிட்டு போனேன். எங்கள் ஊர் மலைவழி வழியாக குறுக்க போனால் 3 மைல், ம் மலைவழி வழியாக நடந்தே போனான். ம் அங்கே ஏற்பாடு பண்ணி அழைச்சிட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தான். வந்தோட அடுத்த வருஷம் வியாசம் நவராத்திரி வேப்பத்தூரில் ம் சங்கரன் பிறந்தார். அவர் வீட்டில் நவராத்திரி ஆச்சு. விஸ்வரூபி ஆற்றில் விஜய் ஆற்றில் விஜயதசமி கிளம்பி தான் பூஜையெல்லாம் கட்டி முடிச்சிருக்கான். விஜயதசமி ஆற்று பூஜை ஆகிடுச்சு. பூஜையை கட்டிவிட்டான். எங்கே மதுரா கேம்பில் சுத்தவும் தெரியாது. ம் வெளியில் வந்தால் நடந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துவிட்டான். ரோடு சிவன் கோவில். இந்த சிவன் கோவிலில் உட்காந்துருக்கான். போய் எல்லோரும் போய் சேர்ந்தாங்க. போய் எல்லோரும் போனோம். எங்கே மறுநாள் பூஜை எந்த இடத்துக்கு போகிறாங்கிறதே சொல்லலை. ம் காலம்பரை மறுநாள் காலம்பரை 8 மணி 9 மணி வரையும் சொல்லலை. ம் எங்கள் ஊர் கல்யாண மண்டபம் காவேரி கரையில் இருக்குது. அங்கே வந்து அன்றைக்கி ஏகாதசி. ம் ஜலதோஷம் கடுமையாக இருந்தது. என்னை கூப்பிட்டு ரொம்ப ஜலதோஷமாக இருக்குது, ம் வெந்நீர் போடணும், புது தவறையாக இருக்கணும், ம் வெந்நீர் போட்டு காவேரிகளில் இங்கே ஸ்நானம் பண்ணுற அப்படின்னு. அந்த காவேரிகளில் ஒரு வைதிக பிராமணர் தீட்சார். ம் அவ்வாறு தானமாக பெரிய செப்பு அண்டா ஒன்று இருந்தது, பித்தளை அண்டா. ம் அதை கொண்டு வர சொல்லி காவேரிகளில் படிக்கிற ஓரமாக அடுப்பு ஊட்டி வெந்நீரை போட்டேன். ம்